வேலை ஆப் படித்து முடிச்சுட்டு நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்கள்? நம்மளுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரியே நம்ம எதிர்பார்க்குற ஒரு வேலை, எதிர்பார்க்குற சம்பளத்தோட எதிர்பார்க்குற இடத்துல கிடைச்சது அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய இந்த வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்குற ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணமே கிடையாது. அவங்களுடைய அந்த ஆப்புடைய லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். நம்மளுடைய ஏரியாலேயே நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குற வேலைகள் நூற்றுக்கணக்காக அவைலபிளாக இருக்கும்போது இன்னும் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? வேலை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை அடுத்த கட்டத்துக்கு. பத்திரிகைகளின் பாராட்டு மழையில் நெஞ்சை பதற வைக்கும் கிளைமாக்ஸ் காட்சியுடன் பீப்பிள் மீடியா ஃபேக்டரி தயாரிப்பில் வெளிவரும் சாலா ஆகஸ்ட் 23 முதல் உலகமெங்கும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் மாரி செல்வராஜுடைய இயக்கத்தில் ஒரு தமிழ் படமாக நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற வாழை படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சவொன்னே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துடைய கதைக்களத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன பையன் தான் படத்துடைய கதாநாயகன். அந்த பையன் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவனுக்கு ஸ்கூலில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கான். இந்த பையனுக்கு அப்பா இப்போ உயிரோடு கிடையாது. அம்மா, அக்கா, இந்த பையன். இதுதான் இவனுடைய அழகான குடும்பம். இவங்களுடைய வாழ்வாதாரமே எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஊரில் எல்லா இடத்துலையும் ஒரே வாழைத்தோப்பாக தான் இருக்குது. அந்த தோப்பில் இருக்கக்கூடிய வாழைத்தார்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்து லாரியில் லோடாக ஏற்றணும். இதில் அந்த கூலி கிடைக்கும் இல்லையா, இதை வச்சு தான் இவங்களுடைய வயிற்று பொழப்பே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த பையன் படிக்கிற ஸ்கூலில் வேலை பார்க்குற ஒரு டீச்சரை இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த பையனுடைய க்ரஷ்ஷே அந்த டீச்சர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் இதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃப்பில் அரங்கேறின அடுக்கடுக்கான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மாரி செல்வராஜ் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் லைஃப்பில் அவர் கடந்து வந்த ஒரு சில சம்பவங்களை தான் இவர் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முதல்ல தெளிவாக சொல்லிட்டாப்ல. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது மாரி செல்வராஜுடைய படங்கள்லேயே அந்த திரைமொழி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சித்தரிக்கப்பட்ட ஒரு படம் இதானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. அதுலேயும் குறிப்பாக கிளாஸில் உட்காந்து அந்த பையன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட 2 வாழைத்தாரை தூக்கி தலைமையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே அந்த பையன் கிளாஸில் உட்காந்து இருக்கிற மாதிரியே அவனுடைய எண்ணப்போக்கு இருக்குது அப்படின்னு சித்தரிக்கப்பட்ட அந்த ஒரு காட்சி. ₹1 கூலி உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக கலையரசன் கம்யூனிசம் பேசக்கூடிய அந்த ஒரு காட்சி. இந்த பையன் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே விழுகும்போது கையை திறந்து பார்த்தா அந்த ₹1 உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி. ஒரு தாய் கதறி அழுகிற அந்த தருணத்தில் என் பையனுக்கு சோறு போடாமல் கடைசி வரைக்கும் பட்னியாக போட்டனே அப்படின்னு அவங்க அழுது துடிக்கக்கூடிய அந்த ஒரு காட்சின்னு சொல்லி பல காட்சிகளில் மாரி செல்வராஜுடைய டச்சு அங்கங்கே தெரியத்தான் செய்யுது. அதுலேயும் ஏண்டி இந்த சின்ன பையனை காசுக்காகவா நான் காய் சுமக்கிறதுக்கு அனுப்புகிறேன், அவன் வேலையை கற்றுக்கணும். ஏன்னா நாளைக்கு நான் செத்ததுக்கப்புறம் அவனுக்கு இந்த வேலையை பார்க்க தெரியல அப்படின்னா இந்த ஊரே அவனை அடித்து சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த தாய் சொல்லக்கூடிய அந்த ஒரு வசனமாகட்டும். ஒரு பையன் ரஜினியுடைய ஃபேனு, இன்னொரு பையன் கமலுடைய ஃபேனு அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் வச்சு அதை காமெடியாக இவங்க கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ண அந்த காட்சி ஆகட்டும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இந்த படத்தில் அந்தளவுக்கு அழகாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக்கு இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய உயிர்ப்பு அப்படின்னு சொல்லணும். அது சாங்ஸும் சரி, படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் சரி, வேறு லெவலில் வச்சு வெளுத்து விட்டாப்புல இந்த படமே அவர் தான் படத்துடைய இன்னொரு நாயகன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வேறு லெவலுக்கு ஒரு சம்பவத்தை அவர் பண்ணி விட்டாப்புற. அதே மாதிரி தேனி ஈஸ்வருடைய சினிமோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கும் எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் ரொம்ப ஆர்கானிக்காக அந்த கிராமத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காப்புல. அதுலேயும் வாழை அப்படின்னு இவங்க பேரை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த வாழைத்தோப்புக்கு மேலே தான் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு டாப்பாங்கில் ட்ரோன் ஷாட்டாக வச்சு கடைசி ஃப்ரேமோ அதே வாழைத்தோப்புக்கு மேலே அதே டாப்பாங்கில் ட்ரோன் ஷாட்டாகவே முடிச்சிருக்காப்புல. படத்துடைய பேரை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. இது எல்லாமே தாண்டி இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டு காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் பொன்வேல் அந்த ஆர்டிஸ்ட் தான் இந்த படத்தில் கதாநாயகனாக அந்த குட்டி பையனாக ப்ளே பண்ண அந்த நபர் அட்டகாசமாக பண்ணியிருக்காப்புல. மாரி செல்வராஜ் போட்டு உருட்டி எடுத்து அந்த பையன்ட்ட வேலை வாங்கியிருக்கார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த பையன் கதறி எழுதக்கூடிய ஒரு காட்சியும் நம்மளறியாமல் நம்மளை ஒரு மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. அந்த மாதிரி அட்டகாசமாக அந்த பையன் பண்ணியிருக்காப்புல.
அந்த பையனுக்கு ஃப்ரெண்டாக வரக்கூடிய ராகுல் ஆகட்டும், அம்மாவாக வரக்கூடிய ஜானகி ஆகட்டும், அக்காவாக வரக்கூடிய திவ்யா துரைசாமி ஆகட்டும், அக்காவுடைய லவ்வராக வரக்கூடிய கலையரசன் ஆகட்டும், அந்த ட்ரேடராக வரக்கூடிய ஜே சதீஷ்குமார் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் அவங்கவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க ஸ்க்ரீனில். நிக்கிலா விமலுடைய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமும் சரி, அதை அவங்க ப்ளே பண்ண விதமும் சரி, பெர்ஃபார்மன்ஸில் சின்ன வயசில் நமக்கு நம்மளுடைய ஸ்கூலில் ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும். எதுக்கு பிடிக்கும் அப்படின்னே அந்த வயசில் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த டீச்சர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க, ஏன் நானாக கூட அந்த டீச்சருக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கதாபாத்திரத்தை நமக்கு பிடிச்ச அந்த டீச்சரை திருப்பி கண்ணு முன்னாடி கொண்டு வந்த அளவுக்கு அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிக்கிலா விமல் அதை எக்ஸ்ட்ராடனரியாக கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய டீச்சரே திருப்பி கண்ணு முன்னாடி கொண்டு வந்த அளவுக்கு அழகாக எழுதப்பட்ட, கிட்டத்தட்ட படத்தில் 50% 60% அவங்கள சுற்றி தான் கதைக்களம் பல இடங்களில் போகுது அப்படிங்கிற அளவுக்கு எழுதப்பட்ட நிக்கிலா விமலுடைய அந்த கதாபாத்திரத்தை இன்னும் ப்ராப்பராக இவங்க க்ளோஸ் அவுட் பண்ணியிருக்கணும். பாதியிலே அந்த கதாபாத்திரத்தை அப்படியே விட்டாங்க. அது ஒரு விஷயம். இன்னொரு மேட்ரு, கிளைமேக்ஸில் ஒரு 19 பேருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சம்பவத்தை ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத ரிவீல் பண்ணிட்டு பின்னாடி அவங்க அடுத்து ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிறாங்க, அதில் என்ன ஆக போகுது அப்படின்னு காமிக்கிறதுல இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பெருசாக சுவாரஸ்யம் இருக்க போகுதுங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதனாலேயே ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லா எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆச்சுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோ, இதை முன்னாடியே ரிவீல் பண்ணியிருந்ததுனால நமக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாரி செல்வராஜுடைய படங்கள்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த ஒரு சில விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த படம் தாராளமாக நீங்கள் ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் நாளைக்கு வெளியாகுது. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.